ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டயட் இருக்கிறவங்களுக்கான ஒரு மீல். ஒரு கடாய் வச்சு காஞ்ச மிளகா, இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மிளகா யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. குண்டு மிளகா கூட நல்லாயிருக்கும். குண்டு மிளகா எனக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்து நீட்டு மிளகா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வேர்க்கடலை, தோல் உரிச்ச வேர்க்கடலை வந்து எங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு தோலோடு கிடைச்சா நீங்கள் வந்து இதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாவே அந்த தோலெல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ தோல் எடுத்ததுக்கப்புறமா அந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. அதை சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து முருங்கைக்கீரை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது ரெண்டு கீரையும் இந்த மெனுக்கு நல்ல சூட்டபிளான ஒரு கீரை இந்த ரெசிபிக்கு. இது வந்து தாளிப்பு கொடுத்துருக்கோம். தாளிப்பு வந்து உங்களுக்கு கொடுக்க பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டோட வாசனை நல்லா வர மாதிரி நல்லா இந்த எண்ணெயில் சாட்டே பண்ணுங்கள். இது சாட்டே ஆகிட்டுருக்கிற டைமில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை ரெடி பண்ணி உருவி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண முருங்கைக்கீரையை, இது நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கட்டும். இது வந்து பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் கலர். இது வந்து முருங்கைக்கீரை ரெசிபி வந்து எல்லாருக்குமே நிறைய தெரியும், ஆனால் வந்து எல்லோரும் மறந்து போயிருப்போம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து முருங்கைக்கீரை டெய்லி கிடைக்கலன்னா கூட வாரத்தில் 2 days நம்ம வந்து முருங்கைக்கீரை நம்ம மீலில் ஆட் பண்ணோன்னா அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சப்பொடி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே கீரையில் வந்து உப்பு பார்க்க கீரை நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் இவ்வளோண்டு தான் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வேகிற அளவுக்கு ஒரே ஒரு கரண்டி அளவு தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கீரை எப்பயுமே வந்து ரொம்ப வெந்துட்டா கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கீரை ஒரு 5 minutesக்குள்ளேயே நல்லா வந்து வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அண்டு கசப்பும் வந்துடும் முருங்கைக்கீரையில். இது கீரை நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா காஞ்ச மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு காரசாரமாக வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா வந்து மிளகாவை வந்து நிறைய போட்டுட்டு வேர்க்கடலையை கம்மியாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து நல்ல காரமும் கிடைக்கும். இதில் வந்து தண்ணி இருக்கும்போதே நீங்கள் வந்து வேர்க்கடலையை ஆட் பண்ணிட்டாலோ இல்லை வேர்க்கடலை பவுடர் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டாலோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாகினஸ் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நல்லா வந்து ஒரு கோர்ஸ் பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டட் பிளேட்டில் கொடுத்தா யாரு தான் வந்து சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்து நம்ம வந்து தயிர் தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், இது 4 ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்ச இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் வந்து உங்களோட சாய்ஸ். கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வேண்டாங்கிறவங்க ஆனியன் வந்து எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆனியனுக்கு பதிலாக ஒயிட் பம்ப்கின், எல்லோ பம்ப்கின் அண்ட் கேரட் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் குக்கும்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கும்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வந்து அந்த சூட் கடாயிலேயே வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் தான். இது வந்து ஒரு அட்ராக்ஷனும் அண்ட் மஞ்சப்பொடி நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பவுலில்
தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தயிரை வந்து தண்ணியாக கூட மோரில் கூட நீங்கள் வந்து இதை கலந்து கொடுக்கலாம். இல்லை அவங்க வந்து ஆல்ரெடி டயட்டில் இருக்காங்கன்னா ஐ ப்ரிஃபர் கெட்டியான தயிரில் நீங்கள் இந்த தாளிப்பை போட்டு கொடுங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் வித்தவுட் குக்கிங். உங்களுக்கு 10 minutesல உங்களுக்கு வந்து ஒரு மீல் வந்து ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை அந்த பக்கம் பண்ணிக்கிட்டே இதையும் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சப்பாத்தி ரைஸ் வச்சு சாப்பிடலாம். சிம்பிளாக இதை வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் கீரை அண்ட் சப்பாத்தி வில் கோ வெரி வெல். ஸோ இப்படி ஒரு லன்ச் பிளாட்டர் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், குயிக்கும் கூட. Thank you for watching Cooking Boat. Please subscribe to our channel.